மேஷ ராசி சனி பெயர்ச்சி பலன். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 6-3-2026 முதல் 24-4-2028 வரை. மேஷராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் தற்போது பெயர்ச்சியடைந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு செல்கிறார். சனி பகவான் தன் நிலைப்பாட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியான குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான சத்ருஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்கள் பேச்சில் அனுபவமும் முதிர்ச்சியும் வெளிப்படும். கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் குறையும். சொத்து விற்பனையில் இருந்த தாமதங்கள் நீங்கும். அரசு தொடர்பான செயல்களில் இருந்த அலைச்சல்களுக்குப் பின் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். இருப்பினும் பொருளாதார விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது அவசியம். நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது. சனி பகவான் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான சத்ருஸ்தானத்தை பார்ப்பதனால் நீண்ட காலமாக இருந்த சில பிரச்சனைகள் குறையும். ஆனால் முக்கியமான கோப்புகள் மற்றும் ஆவணங்களில் கவனம் தேவை. உடல் நலத்தில் சிறிய கவனம் அவசியம். எடுத்துச் செல்லும் பொருட்களில் கவனம் வேண்டும். பலரின் நட்பு மற்றும் ஆதரவு கிடைக்கும். உங்கள் செயல்களில் இருந்த சில தடைகள் குறையும். உற்பத்தி துறையில் இருப்பவர்கள் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். சனி பகவான் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால் தந்தை வழியில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்கள் மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக அமையும். உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். திருப்பணி மற்றும் ஆன்மீக செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இருப்பினும் முன் யோசனையின்றி எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. தொழில் விஷயங்களில் சந்தை நிலவரத்தை அறிந்து முதலீடு செய்வது நன்மை தரும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் இது 7.5 சனியின் ஆரம்பமாகும். இதனால் திடீர் பயணங்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கும் சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் திடீர் செலவுகள் அதிகரித்து கடன்கள் கூடும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. மறைமுக தடைகள் காரணமாக சில செயல்களில் தாமதம் ஏற்படலாம். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். பிற மொழி பேசும் மக்களுடன் பழகும் வாய்ப்புகள் கிடைத்து புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ஜாமீன் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். மற்றவர்களை நம்பி செயல்படாமல் கவனமாக இருக்க வேண்டும். பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை. வெடி உணவுகளை குறைப்பது நல்லது. தந்தையுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாகும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். மாணவர்கள் பாடங்களில் அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேல்நிலை கல்வியில் முன்னேற்ற வாய்ப்புகள் இருக்கும். கல்லூரி படிப்பில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். நல்ல மதிப்பெண்கள் பெறும் சூழல் உருவாகும். இருப்பினும் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஆசிரியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். பணிகளை நேரத்தில் முடிப்பது உங்களின் நம்பிக்கையை உயர்த்தும். பணி சார்ந்த பயணங்கள் அதிகரித்து அலைச்சல் ஏற்படலாம். இருந்தாலும் அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வேலை மாற்றம் தொடர்பான விஷயங்களில் பொறுமை அவசியம். சில இடங்களில் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்க தாமதம் இருக்கலாம். தனிப்பட்ட விஷயங்களை பணியிடத்தில் பகிர்வதை தவிர்க்கவும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்யும் சூழல் உருவாகும். வளர்ச்சி தொடர்பான முடிவுகளை ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது. கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கடன் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கமிஷன் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நம்பிக்கையான ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பை வைத்திருப்பது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க உதவும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரித்து சேமிப்பு கூடும்.
மனதிற்கு பிடித்தபடி வீட்டை மாற்றியமைப்பீர்கள். சக கலைஞர்களுடன் இருந்த போட்டிகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்து சில நேரங்களில் குழப்பம் ஏற்பட்டாலும் அது விரைவில் சரியாகும். நிதி ஆலோசகர்களின் கருத்துக்களை மதித்து செயல்பட வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு வருவாயில் இருந்த தாமதங்கள் நீங்கும். பட்சி பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வெளியூர் பயணங்கள் அதிகரித்தாலும் அது உங்கள் செல்வாக்கை உயர்த்தும். சக தொண்டர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நன்மைகள். மேஷராசி அன்பர்களே, இதுவரை இருந்த சிந்தனை மற்றும் செயல்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் குறையும். பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். கவனம். பேச்சில் கட்டுப்பாடு அவசியம். கடன் தொடர்பான விஷயங்களில் பொறுமை தேவை. வெளிநாடு தொடர்பான வியாபாரங்களில் அரசின் விதிமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். வழிபாடு. திருவானைக்காவல் சென்று ஜம்புகேஸ்வரரை வழிபட்டு வந்தால் மன அமைதி கிடைக்கும். மேற்கூறப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்களே. அவரவர் ஜாதக தசை நிலைக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் இருக்கலாம்.